லவ் ஓ லவ் சூப்பரான ஒரு அருமையான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் லவ் ஸ்டோரி மூவி இது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சீன்லயே பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் எடுத்துட்டு ஹீரோ வந்து துபாய்க்கு ஓடி போக பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயினோட டார்ச்சர். அவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க படத்துல பாருங்க. ஃபுல்லா பர்ச்சேசிங், நினைச்ச நேரம் அவுட்டிங் போறது, அது இதுன்னு நிறைய ஹீரோக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து கிரெடிட் கார்டு வாங்க வச்சு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க வச்சு சரியான கடன்காரனா ஆக்கிடுறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோவை. இனிமே இவங்க கூட நம்மளால இருக்க முடியாது, நம்ம துபாய்க்கு போயிடுவோம், அங்க நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு தப்பிக்க பார்க்குறாரு ஹீரோ. அங்கதான் வனிதா மேமும் அந்த ஹீரோயினும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல செல்வராகவன் அவர் வந்து இந்த விஷயத்தை ஜட்மெண்ட் பண்றாரு. சரின்னு அங்கங்க சுத்தி இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னோன்னையும் ஹீரோ வந்து ஒரு விஷயத்துக்கு வராரு. என்ன அப்படின்னா, நான் இவளுக்கு 4 வருஷமா லவ் பண்ணி செலவு பண்ணியிருக்கேன், இவ வெறும் 4 மாசம் மட்டும் எனக்கு அதே மாதிரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோட இன்டர்வல் பிளாக் வருது. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் என்ன ஆனாலும் பிரியறதா நினைச்சு கூட பார்க்கல. அவங்க வந்து ஹீரோ விட்டு போறதாவும் ஐடியா இல்லை. ஆனா ஹீரோ அவங்களோட லவ்வை புரிஞ்சிக்காம போய் தொலைஞ்சா சரி அப்படின்னு இருக்காரு. அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் டார்ச்சரையும் அனுபவிக்கிற மாதிரி தர்றாரு. இப்படியே இருக்கும்போது கிளைமேக்ஸ் கிட்டக்க நெருங்கிடுது. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோயின் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்போ செல்வராகவன் சார் சில மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு நம்ம லவ்வரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு திரும்ப அவர் வந்து தன்னோட லவ்வர்கிட்ட போய் இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சிக்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயின் அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது கூடால நிறைய விஷயங்கள், அழகான லவ் ஸ்டோரியை நல்ல மேக்கிங்லையும் விஷுவல்ஸ்லையும் காமெடி கலந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி சூப்பராக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தியேட்டரில் வாட்ச் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.